ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் பேச இயங்குகிறேன். என் செல்லவே, நான் சொல்வதை ஒரு நிமிடம் மட்டும் கேள். என்னை நிராகரித்து விடாதே. இதையெல்லாம் உன்னுடைய யுகம், உனக்கான பூமி, உனக்கான வாழ்க்கை எல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் அருகில் வந்துவிட்டது. கவலைப்படாதே. இதோ என் செல்ல பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகிறது. நீ என்றும் தழைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்கப் போகிறாய். உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை 1000 தடைகள் காணும் விதையாய் மண்ணில் விதைத்துள்ளேன். நீ நிச்சயம் நிழல்களாய் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய். என் செல்லமே, நீ ஒரு வைரக்கல். உன் வெளிச்சத்தின் ஒளியைப் போல வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன். ஆகையால் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. நிச்சயமாக நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக நல்லதொரு வாழ்க்கையை வாழப்போகிறாய். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. நான் உனக்கு இருக்கிறேன், கவலைப்படாதே. இந்த உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் இந்த முருகப்பெருமான் உன்னை விட்டு போக மாட்டேன். கவலைப்படாதே. உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும், உன் பக்தியின் தூய்மையையும், பலத்தையும், உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது, உண்மையானது என்று நான் நன்கு அறிவேன் அல்லவா? நான் உன்னை கவனித்து கொண்டுதான் வருகிறேன். ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்து கொண்டே இருக்கிறாய். அப்படி என்ன நேர்ந்தது என் செல்லமே? அதை நீ சொல்ல தயங்கினாலும் நான் நன்கு அறிவேன். தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருக்கிறாதே. கவலைகளுக்கு இடம் தராதே. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இருக்காது. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் நீந்தி கொண்டு வந்து விடலாம். நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்துடன் பேசியவர்கள் மத்தியில், உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் சில தந்திரத்தையும் செயல்படுத்தியவர்கள் மத்தியில் அனைவரும் வியந்து பார்க்கும் வண்ணம் உதோ உன்னை இந்த முருகப்பெருமான் உயர்த்தப் போகிறேன். இது தெரியாமல் ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு. ஆம் செல்லமே, நீ எனது செல்ல பிள்ளை. உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறதல்லவா? நீ கவலைப்படாமல் மட்டும் இரு. நான் பார்த்து கொள்கிறேன். என்னை மீறி, என்னை தாண்டி எதுவும் நடக்க விட மாட்டேன். எனது அனுமதியின்றி எவரையும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். தைரியமாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு. அதே போலத்தான் ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டு. பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதிதானே? இதுபோல் நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும். நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் என் செல்லமே. ஆகவே எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் இந்த முருகப்பெருமானை நினைத்து தொடங்கு. முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன். இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானதை. கலங்காதே. நீ பட்ட வேதனை, அவமானம், மனக்கசப்பு, வறுமை, கடன் தொல்லை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ செய்த பாவங்கள், தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது. இந்த நல்லதொரு காலை பொழுதில் நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரமாக மாறிவிடும் என் செல்லமே. ஆகவே இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரமும் வந்துவிட்டது. பிரிந்து சென்றவர் கூடும் நேரமும் வந்துவிட்டது. பிறகு உன் உதவியை நாடி பலரும் வரும் நேரம். ஆகவே நீ பெரும் செல்வந்தராகப் போகிறாய். ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய். ஆம் செல்லமே, இந்த முருகப்பெருமானின் வாக்கு என்றும் பொய்யாகாது. உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அல்லவா? அதை புரிந்து கொள். உன் உழைப்பு என்றும் வீணாகாது. வருங்காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும். உனக்கான வாழ்க்கையில் லட்சியமும் அதை நிச்சயமாக அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும்.
அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் வேண்டும். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டிருக்கிறதே முருகா என்று என்னிடத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். புலம்ப வேண்டாம். நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன், இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற பிரச்சனைகளும் பல நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று. ஏனென்றால் இப்பொழுது உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாகத்தான் இருக்கும். அதே சமயத்தில் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு பார்ப்பதற்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆகவே உனக்குள் இருக்கும் பலத்தை நீயே நம்பவில்லை என்னால் வேறு யார் நம்புவது? சொல் பார்க்கலாம். நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு. பிறகு உனது காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒவ்வொன்றாக கைகூடும்படி நான் இந்த முருகப்பெருமானான் அருள் பாலிப்பேன். இப்பொழுது உள்ள நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இதுவே நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே. ஏனென்றால் ஒவ்வொரு நிலைகளும் மாறும் காலம் நிச்சயமாக இருக்கு. உனக்கு இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நல்லதொரு நினைவாக உனக்கு மாற்றுவேன். நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று நல்ல பெயருடன் நிம்மதியாக வாழத்தான் போகிறாய். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. பயப்படாதே, திகைக்காதே, பதறாதே. விதி உனக்கு எதிரே இருந்தாலும் முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. அப்படி உச்சரிக்கும் பட்சத்தில் உன் வலிகளும் வேதனைகளும் பறந்து ஓடும் என் செல்லமே. நீ அடையும் தெளிவான ஒளி ஞானத்தின் ஒளியாயிருக்கும் என் செல்லப்பிள்ளை. உனக்கு எல்லாமே ஜெயமாகத்தான் முடியும். கவலைப்படாதே. உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நான் தானே. இந்த உலகத்தில் தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை. தெரிந்தும் தெரியாததுமாய் செய்து அவர்களின் வினை பயனால் மனவழியும் வேதனையும் அடைகிறார்கள். உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் இந்த முருகப்பெருமான் நான் தானே பொறுப்பு. உன் தவறை நினைத்து வருந்துகிறாய், திருத்திக் கொள்ளவும் நினைக்கிறாய். அது அப்படியே நடக்கட்டும். உன்னை நல்லதொரு வழிபடுத்தவே ஜென்மமாய் உன் பின்தொடர்ந்து இந்த முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் கவலைப்படாதே, பயப்படாதே. நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய்? நிச்சயமாக உன்னை செம்மைப்படுத்துவேன். வாழ்க்கையில் உன் துன்பத்தை காற்றாடி போல காற்று எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையில் தான் பறக்கும். அதை வேறு பக்கம் திசை திருப்ப நினைத்தால் அது பறக்காது. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். உன் வாழ்க்கை என்னும் காற்றில் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவுதான். சந்தோஷத்தை ஆனந்தமாக எடுத்து ரசிக்கிறாய், அதே நேரத்தில் கஷ்டத்தை கண்டு ஓடுகிறாய். அதனால்தான் அது உன்னை துரத்துகிறது. இரண்டுமே ஒரே சம அளவில் நீ நினைக்கவும் கடந்து போவதற்கும் அதை பழக்கிவிட்டால் உன் வாழ்க்கை சோலைவனமாக மாறிவிடும். ஆகவே எதற்கும் பயப்படாதே. யாருமே துணையில்லை என்று நினைக்காதே. இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு என்றுமே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் துணையாக இருப்பேன். நிச்சயம் வெற்றி காண்பாய். உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே நடக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.